அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு எக்கை வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு மேஷர் வச்சு இதை மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதை மாதிரி 2 முட்டையை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா இதை மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அவிச்சு வச்சுருந்த 2 முட்டையும் நல்லா இதை மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போது 2 ப்ரெட்டை எடுத்து இது மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி நல்லா இதை மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ப்ரெட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லிக்கீரை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், பீஸா சீசனிங் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் சும்மா லைட்டாக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்து அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா தண்ணி ஊற்றி இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோ மிக்ஸை இதை மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதுக்கு நடுவில் சீஸ் வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டு இதை மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சீஸ் எல்லாம் வெளியே தெரியாமல் இதை மாதிரி ஈவனாக ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டில் இதை மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம நொறுக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளெக்ஸில் இதை மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா பிரெட் க்ரம்ஸில் கூட வச்சு நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணேன். கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இது சிம்பிளான ரெசிபி தாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோலை எண்ணெயில் போட்டுடலாம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுங்க. இதை மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்கேஸ் இது உங்களுக்கு பிரிஞ்சிடுச்சுன்னா முட்டை இருக்கிறதுனால கண்டிப்பாக வெடிக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இதை மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
என்னோட சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் கிடச்சிருக்கு. இதை எண்ணெயை விட்டு தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்நாக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சீஸியாகவும் ரொம்ப டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.